சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நட்பணியில் திருகோணமலை இளைஞர்கள். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி ஒரு படி என்ற துணைப்பொருளில் கிண்ணியா மட்டக்களப்பு வீதி பிரதான கடற்கரையை சுத்தப்படுத்தி மரம் நடும் நிகழ்வு சனிக்கிழமை இடம்பெற்றது. நிகழ்வு கிண்ணியா நகரசபை செயலாளர் MK அனீஸ் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் மற்றும் எலையன்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ட் நிறுவனங்களின் அனுசரணையில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்களின் சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாகவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நட்பணி கப்சோ என்ற தொண்டு நிறுவனத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடல் மாசுபாடு மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள சமூக உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதன்போது தன்னார்வ தொண்டர்கள் கடற்கரையில் இருந்து பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் பிற கழிவுப் பொருட்களை அகற்றி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் சுத்தமான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் பங்களிப்பை செய்தனர். மேலும் இந்த பகுதியில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும், காற்றின் தரத்தை மேம்படுத்தவும், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்த்து போராடவும் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. கப்சோவின் திட்ட பணிப்பாளர் AJ காமில் இம்தாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கள உத்தியோகத்தர்கள் KF மதீனா, S சுமன் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.